ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னஸ் கால்சனும், பிரக்னானந்தாவும் விளையாண்ட ஒரு மிக அசத்தலான கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம்ல மேக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மேக்னஸ் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப C5 சிசிலியன் டிஃபென்ஸ். இப்ப நைட் C3, நைட் C6 இந்த இடத்துல இப்ப பிஷப் B5. ஸோ பிஷப் B5 ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு ஓப்பனிங்லே. இப்ப நைட் D4 வந்து இந்த ஒரு பிஷப் வந்து பிரக்னானந்தா அட்டாக் பண்றாரு. பட் ஒயிட்டுடைய நைட் வந்து இங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் வந்து காமா இந்த ஒரு நைட்ட டெவலப் பண்ணி கேசல் பண்றதுக்கு தயாராகுறாரு. இப்ப பிரக்னானந்தா சிம்பிளா அவருடைய இந்த பான புஷ் பண்றாரு. ஸோ எந்த நேரத்திலுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிஷப்ப கூட நம்ம எடுத்துட்டு சென்டர் பான நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா கேசல் பண்ணிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ மேக்னஸ் வந்து டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. இப்ப பிரக்னானந்தா இந்த ஒரு பிஷப் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு. இந்த பிஷப் வந்து இந்த ஒரு D3 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. D3 ஸ்கொயர் வந்ததுமே நைட் இப்ப C6 வந்துடுறாரு. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிஷப் E2 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல இந்த பிஷப் வந்து டார்கெட் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த பிஷப்ப டார்கெட் பண்ணி, இந்த பிஷப்ப டேக் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றாரு. பட் மேக்னஸ் கால்சன் வந்து லைட் ஸ்கொயர் பிஷப்ப வந்து குடுக்கலன்னு சொல்லிட்டு பிஷப்ப D3லே போட்டுறாரு. ஸோ பிஷப் D3 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த நைட்டுக்கு இங்க வேலை கிடையாது. திரும்பவும் இந்த நைட் வந்து பின்னாடியே வந்துறாரு. ஸோ ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நைட் அண்ட் பிஷப்ப வச்சு சில மூவ்ஸ் பண்றாங்க. இப்ப நைட் C6க்கு அப்புறமா இப்ப B3 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ இந்த இடத்துல பிஷப்ப வந்து ஃபியான்கேட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப D6 பிரக்னானந்தாவுடைய பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க சென்டர்ல நல்லா இருக்கு. இப்ப மேக்னஸ் வந்து பிஷப் B2 ப்ளே பண்றாரு. இப்ப நைட் F6. ஸோ நைட் F6க்கு அப்புறமா இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக்க வெளியில கொண்டு வராரு. ஸோ இந்த ஒரு பானுக்கு புஷ் பண்றதுக்கு தயாராகுறாரு. ஏன்னா நைட்டுக்கும் அட்டாக் வரும். இந்த ஒரு பானுக்கும் அட்டாக் வரும். பட் பிரக்னானந்தா கேஷுவலா அவரு இந்த சைட்ல பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. இப்ப மேக்னஸ் வந்து அவருடைய பிளான் படி E5 வந்து ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் பான் வந்து பிரக்னானந்தா ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப வந்து நைட் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் நைட்டு, இப்ப ரூக் டெக்ஸ் பானு. ஸோ ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்க, ரூக் வந்து இங்க லேண்ட் ஆயிட்டாரு அண்ட் இந்த ஒரு சி பான் வந்து அட்டாக்ல இருக்கு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப்ப ஃபியான்கேட்டோ பண்றாரு அண்ட் டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாரு. இப்ப வந்து ரூக் டெக்ஸ் C5. ஸோ ரூக் டெக்ஸ் C5 மூலியமா பிரக்னானந்தாக்கு இப்போ ஒரு பான் போயிடுச்சு. ஸோ இதுல பிரக்னானந்தாக்கு என்ன காம்பன்சேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான காம்பன்சேஷன் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட் D7 ப்ளே பண்ணி இந்த ரூக்க அட்டாக் பண்றாரு. ஸோ ரூக்கால பார்த்தீங்கன்னா, 5த் ரேங்க்குக்கு எங்கேயுமே வர முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 ஸ்கொயர பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இங்க ஃபுல்லா பான் அட்டாக்ஸ் இருக்கு. அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. குயின் இந்த ஸ்கொயர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ஸ்கொயரையும் குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ரூக் வந்து இந்த இடத்துல C4 ஸ்கொயருக்கு தான் வந்தாகணும். ஸோ ரூக் C4 வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு மூவ் திரும்ப நைட்ட மூவ் பண்ணி இந்த ரூக்க அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல சப்போஸ் மேக்னஸ் கால்சன் ரூக்க காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ரூக் B4 ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த பிஷப்ப வந்து டேக் பண்ணிக்கலாம். இப்ப பான் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா விட்ட பான சூப்பரா நம்ம வந்து ரீகெயின் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஒரு பொசிஷன் பாருங்க பிளாக்குக்கு ரொம்பவே டாமினேட்டிங்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, ரொம்பவே புத்திசாலித்தனமா அவருடைய இந்த நைட் எடுத்துட்டு வந்து இங்கே போடுறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப் டயகனல ஓப்பன் பண்றாரு. இப்போ உங்களால வந்து இந்த பிஷப்பையோ இல்ல இந்த ரூக்கையோ எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க இந்த ரூக்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பிஷப் டேக்ஸ் பிஷப் வரும். இப்ப ரூக் G8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப பிஷப்ப ரிவர்ஸ்ல போட்டுலாம். இப்ப மேக்னஸ் கால்சன் கிட்ட வந்து என்னதான் ரூக் போனாலும் அவர்கிட்ட ஒரு பிஷப் பேர் இருக்கு அண்ட் அவருடைய சென்டர் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிஷப்ப வந்து பிளாக் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பிஷப் டேக்ஸ் பிஷப் வரும். திரும்ப ரூக் G8க்கு அப்புறமா இப்ப பிஷப் C3 போட்டலாம். இப்ப இந்த நைட் வந்து காலியாயிடும். ஏன்னா இந்த நைட் வந்து இப்ப ட்ராப் ஆயிட்டாரு பாருங்க. நைட்டுக்கு எங்கேயுமே சேஃபான ஸ்கொயர் கிடையாது. ஸோ ஒரு பீஸ வந்து ஒயிட் வின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல நைட் எடுத்துட்டு போயிட்டு E2ல போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமா நைட் F3 செக் தராரு. ஸோ இந்த ஒரு செக் குடுக்குறது மட்டும் இல்லாம, இந்த ஒரு பிஷப்க்கான அட்டாக்கையும் அவரு ஓப்பன் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த நைட் செக்லேருந்து நீங்க தப்பிக்கணும்னா, இந்த நைட்ட எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, உங்களுடைய பிஷப்பும் இந்த இடத்துல ஹேங்கிங்ல இருக்கு. இப்ப பான் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்க, மேக்னஸ் கால்சனுடைய பான் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்து டோட்டலா டேமேஜ் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப பிஷப் டேக்ஸ் பிஷப் ரூக் அட்டாக்ல இருக்கிறதுனால ரூக் B1க்கு அப்புறமா திரும்ப பிஷப் வந்து G7 வந்துடுறாரு. ஸோ பிஷப் G7 வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ரிசல்ட்டிங் பொசிஷன பாருங்க, மேக்னஸ் கால்சனுடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஷேட்டர் ஆயிடுச்சு கிங் சைட்ல. இப்ப வந்து இந்த பான வந்து புஷ் பண்றாரு மேக்னஸ் கால்சன். இந்த பான புஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. கேசல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரூக் எடுத்துட்டு வந்து இந்த E4ல போறாரு. ஸோ ரூக் E4ல போட்டதுக்கான முக்கியமான காரணம் இது வந்து ஒரு செமி ஓப்பன் ஃபைலா இருக்கு. ஸோ ரூக்க நம்ம வந்து இந்த ஒரு ஃபைல்ல வந்து செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் மேக்னஸ் கால்சன் ரூக்க இங்க கொண்டு வராரு. இந்த இடத்துல இப்ப பிஷப்ப வந்து டெவலப் பண்றாரு பிஷப்ப டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அழகா ரூக்க வந்து E3ல போட்டாரு. நெக்ஸ்ட் குயின் எடுத்துட்டு வந்து ரூக் அண்ட் குயின் பேட்டரியும் இந்த இடத்துல வந்து ஒயிட் வந்து ஃபார்ம் பண்ணலாம்.
இப்ப பிரெக் என்ன பண்றாருன்னா, அவருடைய சென்டர் பான புஷ் பண்றாரு. அவருடைய சென்டர் பான புஷ் பண்ணிட்டு பிஷப்க்கு இங்க ஒரு சூப்பரான டயகனல ஓப்பன் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப்ப வந்து வெளியில கொண்டு வராரு. இந்த ஒரு லாங் டயகனல்ல மேக்னஸ் கால்சன் இந்த இடத்துல இப்ப ரூக்க வச்சு இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தராரு. இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ பான் டூ C4 இப்ப குயின் H4 வந்துட்டாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல குயின் H4 வந்ததுமே நெக்ஸ்ட் எஃப் பானையும் வந்து புஷ் பண்றதுக்கு தயாராகுறாரு. ஃபுல்லா கிங் சைட நோக்கி அவருடைய அட்டாக்க வந்து எடுத்துட்டு போறாரு பிரக்னானந்தா. ஏன்னா கிங் சைட்ல இந்த பான் ஸ்ட்ரக்சரும் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து D5 ஸ்கொயர்ல போட்டு இந்த பான புஷ் பண்ணாத படிக்கு தடுக்கிறாரு. ஸோ இமிடியேட்டா பிரக்னானந்தா அவருடைய கிங்க வந்து இந்த டயகனல்லேருந்து விலக்கிக்கிறாரு. ஏன்னா அவரு எஃப் பான புஷ் பண்ண போறதுக்கு இப்ப வந்து குயின் இங்க எடுத்துட்டு வராரு. ஸோ குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு டயகனல்ல போட்டுக்கிறாரு. இந்த ஒரு பானுக்கு தற்காலிகமான ஒரு சப்போர்ட். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நைட்ட ரிமூவ் பண்ணிட்டா குயின் அண்ட் ரூக் பேட்டரியும் ஃபார்ம் பண்ணுவாரு. இப்ப வந்து எஃப்5 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா அவருடைய பிளான் படி. எஃப்5க்கு அப்புறமா இப்ப கிங்க வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைல்லேருந்து அதாவது இந்த செமி ஓப்பன் ஃபைல்லேருந்து விலக்கிக்கிறாரு மேக்னஸ் கால்சன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பான புஷ் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க இந்த பி பான புஷ் பண்றதுக்கு பதிலா எஃப்1 புஷ் பண்ணியிருந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலா பொசிஷன வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அட்டாக்க வந்து ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எஃப் ஃபைலுக்கு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ஹெச் ஃபைலுக்கு வந்து இங்க ஒரு அட்டாக் வந்து ஜெனரேட் பண்ணலாம். பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சூப்பரான டயகனல் இருக்கு. பட் பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய பி பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த ஒரு பிஷப்போடைய ரேடார்லேருந்து பான புஷ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஒரு ரூக்க வந்து அவர் மூவ் பண்றதுக்கு. ஏன்னா இந்த ரூக் இப்போதைக்கு இந்த பான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த பான மூவ் பண்ணா தான் ரூக்க மூவ் பண்ணணுன்ற ஒரு ரீசனால இந்த ஒரு பி பான புஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நைட் வந்து இப்ப வெளியில வராரு. இப்ப நைட் C3 இப்ப ரூக் B E8. ஸோ இந்த ரூக்க வந்து E8க்கு கொண்டு வந்துட்டாரு பிரக்னானந்தா. இப்ப குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு ஃபைல்ல போறாரு. செமி ஓப்பன் ஃபைல்ல கிங்குக்கு பக்கத்துல டிஃபென்சிவா இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்ப பிஷப் H6. ஸோ பிஷப் H6 மூலியமா இந்த ரூக்குக்கு அட்டாக். ஸோ இந்த இடத்துல மேக்னஸ் கால்சன் அவரு எக்ஸ்சேஞ்ச் சாக் வந்து தராரு. ஸோ அவரு என்ன பண்றாருன்னா, அந்த ரூக்க அப்படியே விட்டுறாரு. இந்த பான வந்து புஷ் பண்றாரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த ரூக்க காப்பாத்தணும்னு நெனச்சுட்டு, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு E2 ஸ்கொயர்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு ஸ்கொயர்ல போட்டுக்கலாம். ஸோ டோட்டலா பிளாக்கோடைய பொசிஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. அண்ட் இந்த ஒரு பான்ஸும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணி, இந்த ஒரு பிஷப்பையும் போட்டு, இந்த பிஷப் டயகனலையும் டிஸ்டர்ப் பண்ணி, ரூக்கையும் G8ல போட்டு, ஸோ ஏகப்பட்ட அட்டாக்ஸ வந்து இந்த இடத்துல ஜெனரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலா இந்த பானையும் வெளியில வராத படிக்கு இந்த பிஷப் சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதனால மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ரூக்க வந்து குடுக்குறாரு. ஸோ அவரு வந்து பான வந்து புஷ் பண்றாரு. இந்த ரூக்க குடுக்கறதுக்கான ரீசன் இந்த பான் ஸ்ட்ரக்சர இப்ப சரி பண்றாரு. இப்ப பாருங்க, ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து சென்டர்ல வந்து சரியாயிடுச்சு. பட் அதுக்கு வந்து மேக்னஸ் கால்சன் அவருடைய ஒரு எக்ஸ்சேஞ்ச வந்து குடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப பிரக்னானந்தா அக்ரெசிவா இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல மேக்னஸ் கால்சனுக்கு இந்த ஒரு டயகனல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஒரு பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பட் சிம்பிளா பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. குயின் டெக்ஸ் பான் மூலியமா நம்ம வந்து ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணா தான் இந்த ஒரு பானுக்கு அட்டாக் வரும். இப்ப இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே மேக்னஸ் கால்சன் வந்து இந்த ஒரு பான வந்து டேக் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ஒரு பான டேக் பண்ணியிருக்க கூடாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு எஃப் பான் வந்து ஐசோலேட்டட் பானா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு ஸ்கொயர்ல போட்டுருக்கலாம். குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்டுக்கலாம். சப்போஸ் குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருந்தாலும், இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர் வந்து சரியாயிருக்கும். என்னதான் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருந்தாலும், ஓரளவுக்கு இந்த ஒரு பொசிஷன வந்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம். பட் மேக்னஸ் கால்சன் வந்து குயின் டெக்ஸ் B6 வந்து ப்ளே பண்ணிட்டார். ஸோ குயின் டெக்ஸ் B6 ப்ளே பண்ணதுமே, இந்த இடத்துலருந்து மேக்னஸ் கால்சனுக்கு வந்து கன்டினியூஸா நெறைய த்ரெட்ஸ் வரும் பிரக்னானந்தா கிட்டேருந்து. ஸோ ஒரு அசத்தலான ஒரு சீக்வென்ஸ் பாருங்க. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு குயின் டெக்ஸ் பான் மூலியமா நைட்டுக்கு அட்டாக்கு. ஸோ இந்த குயினால வெளியவே வர முடியாது. ஸோ கன்டினியூஸா த்ரெட்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டதுக்கு அப்புறமா, குயின் D3 மூலியமா இந்த பானுக்கு அட்டாக்கு, இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. உங்களால ரூக் எடுத்துட்டு வந்து இங்கேயும் போட்டு பான சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா குயின் இந்த ஸ்கொயரையும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, ரூக் E1 ப்ளே பண்றாரு. இப்ப குயின் டெக்ஸ் பான் திரும்ப செக்கோட வருது. இதுக்கு தான் நீங்க இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதனால இப்ப கிங்க மூவ் பண்றாரு. இப்ப திரும்ப ஒரு செக் வருது. இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து குயின கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். திரும்பவும் ஒரு செக் குடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆக்சுவலா அது பண்ணல. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு காட்டுறேன். இப்ப பான் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு ரூக் இருக்கிறாரு.
அண்ட் இந்த ஒரு A4 பானும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில இருக்கு. நீங்க வந்து சப்போஸ் இந்த ஒரு பான நான் அட்டாக் பண்றேன், கவுண்டர் அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு ரூக் எடுத்துன்னு வந்து D1ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா இந்த பான நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ரூக் டேக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இப்ப வந்து ரூக் E1 செக் வரும். இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 ரூக்கும் இந்த ஒரு சூப்பரான E அண்ட் F5ல வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்கோப் இருக்கு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 பான வச்சு மேக்னஸ் கால்சனால சமாளிக்க முடியாது. ரொம்பவே அழகா இந்த ரூக்ஸ் வந்து இந்த 2 பான மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் வந்து டவுன்ல தான் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல வந்து குயின் எக்ஸ்சேஞ்சும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிரக்னானந்தா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார்னா, ஃபர்ஸ்ட்டு பிஷப் டேக்ஸ் A4 வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இந்த ஒரு பான எடுத்துட்டாரு. இப்ப வந்து இந்த ஒரு பான வந்து மேக்னஸ் கால்சன் திரும்ப எடுத்துக்கிறாரு. இப்ப குயின் மூலியமா ஒரு செக் வருது. குயின் மூலியமா செக் வந்ததுக்கு அப்புறமா கிங் வந்து மூவ் ஆகுறாரு. இப்ப பிளாக்குடைய பிஷப் அந்த அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதனால பிஷப் எடுத்துட்டு வந்து B3ல போடுறாரு பிரக்னானந்தா. B3ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப மேக்னஸுடைய குயினுக்கு அட்டாக். இப்ப ஒரு செக் வருது. செக் வந்ததுக்கு அப்புறமா கிங்க மூவ் பண்றாரு. இப்ப திரும்ப பாருங்க இந்த ஒரு ரூக்குக்கு அட்டாக் வருது. இந்த இடத்துல ரூக் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டு டிஃபெண்ட் பண்றாரு. இந்த ஒரு நைட்டோடைய சப்போர்ட் மூலியமா இப்ப சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து ரூக்குக்கு அட்டாக். இப்ப உங்களால ரூக்க மூவ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க ரூக்க மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு செக் வரும். நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, குயின் டெக்ஸ் நைட் செக் வரும். ஸோ இந்த ஒரு ரூக் வந்து சூப்பரா கீழ இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மூவ்ஸ்ல வந்து ஒயிட்டுடைய கிங் செக்மேட் ஆயிடுவாரு. அந்த ஒரு ரீசன்னால உங்களால இந்த இடத்துல ரூக்க மூவ் பண்ண முடியாது. மேக்னஸ் கால்சன் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து A2ல போடுறாரு. குயின் A2. இப்ப பாருங்க இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்சும் மேக்னஸ் கால்சனுக்கு போகுது. பிஷப் டேக்ஸ் ரூக்கு. இப்ப குயின் டேக்ஸ் பிஷப். இப்ப குயின் D4க்கு அப்புறமா இப்ப B5 வந்து ப்ளே பண்றாரு மேக்னஸ். ஸோ இந்த பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கிறாரு மேக்னஸ் கால்சன். ஸோ அவருடைய பான்ஸ் அண்ட் அவருடைய பொசிஷன சரி கட்டுறதுக்காக 2 எக்ஸ்சேஞ்ச் குடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, ஸ்டில் வந்து மெட்டீரியல் டவுன்ன்ற ஒரு கணக்குல தான் வரும். ஏன்னா, என்னதான் இங்க கனெக்டட் பான்ஸ் இருந்தாலும், ரொம்பவே அழகா 3 ஹெவி பீசஸ் வச்சிருக்கிறாரு பிரக்னானந்தா. அழகா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா இந்த கேம் வந்து லீட் பண்றாரு. இப்ப வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. ரூக் D8 மூலியமா இந்த ஒரு பிஷப்ப டேக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஏன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு பானையும் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டார். இந்த இடத்துல உங்களால பிஷப் எடுத்துட்டு எங்கேயுமே போக முடியாது. சப்போஸ் நீங்க வந்து பிஷப்ப சேஃப்டி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு F3 ஸ்கொயர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா இங்க ஒரு செக் தரலாம். நம்ம இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா, குயின கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா, 2 பீஸ்க்கு 2 ரூக் வந்து இருக்கு பிரக்னானந்தா கிட்டேருந்து. அதுவும் வின்னிங் தான். அதனால இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மேக்னஸ் கால்சன் வந்து அவருடைய கிங்க வந்து சேஃப்டியா எடுத்துட்டு போய்க்கிறாரு. இப்ப வந்து ரூக் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் பானு. ஸோ இப்ப பிரக்னானந்தா கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு அண்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்லயும் இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா இந்த கேம வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ இந்த மாரி வந்து இந்த பான்ஸ்லாம் வந்து புஷ் பண்றாரு அண்ட் அவருடைய கிங் பொசிஷனையும் இம்ப்ரூவ் பண்றாரு. ஃபைனலா இப்ப ரூக் F7 மூலியமா நெக்ஸ்ட் இந்த ரூக் வந்து B7 வரதுக்கு தயாராகுறாரு. இந்த ஒரு பான வந்து தடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல இப்ப குயின வச்சு இந்த பானுக்கு சப்போர்ட் பண்றாரு. பட் ஸ்டில் ரூக்க வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம குயின வச்சு இந்த பான வந்து வின் பண்ணிடலாம். இந்த இடத்துல இப்ப திரும்ப குயின் வந்து C3 வராரு. இப்ப குயின் மூலியமா ஒரு செக்கு. இப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த பானுக்கு 2 அட்டாக்கு. ஸோ அதனால இந்த ஒரு பான வந்து டேக் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. இப்ப இந்த ஒரு சென்டர் பான் வந்து பிரக்னானந்தாக்கு போனாலும், அவருக்கு இங்க கனெக்டட் பான்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்லயும் இருக்காரு. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இந்த இடத்துல இப்ப குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ணாம இப்ப வந்து ரூக்கையும் வந்து இப்ப டெவலப் பண்றாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, குயினும், ரூக்கும் அழகா கிங்க நோக்கி இருக்கிறாங்க. ஸோ எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா, பிளாக்குடைய பொசிஷனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஸோ பெரிய கேம் வந்து அழகா பிரக்னானந்தா வந்து டெவலப் பண்ணிட்டு போறாரு. இப்போ ஒரு செக் தராரு. இப்ப திரும்ப ஒரு செக் வருது. இந்த இடத்துல திரும்ப ரூக்க வச்சு அட்டாக் பண்றாரு. இப்ப திரும்ப அவருடைய கிங்க சேஃப்டி பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல ஃபைனலா குயின் A8 ப்ளே பண்ணதுமே, இப்ப குயின் E4 செக் மூலியமா குயின் எக்ஸ்சேஞ்ச ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கால்சன் கேமையே வந்து ரிசைன் பண்ணிறார். ஸோ இந்த இடத்துல குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஒரு எக்ஸ்சேஞ்சா பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பான வச்சு ஈஸியா நம்ம கேம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். மேக்னஸ் கால்சன் ஒரு கட்டத்தில வந்து அவருடைய குயின பிரக்னானந்தாவுடைய கேம்ப்குள்ள எடுத்துட்டு வந்து அவருடைய பான கேப்சர் பண்ணதுமே, பிரக்னானந்தா ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு நல்ல லெவல்ல இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து குயின் இந்த சைடு வந்ததுமே, இன்னும் கொஞ்சம் பான்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஸோ ஒரு நல்ல லெவல் ஆஃப் பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் அவருடைய பான் ஸ்ட்ரக்சர டேமேஜ் பண்ணி, ஒரு ரூக் எக்ஸ்சேஞ்சையும் வின் பண்ணாரு ஃபோர்ஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான ஒரு அசத்தலான கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் YouTube நம்மளுடைய வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நெறைய பேர் லைக்கும் பண்ணுங்க. தேங்க் யூ.